உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். It takes passion, vision and courage to build a legacy. Casa Grande, transforming lives. Padma Shri Swarna Mahal, Wedding and Convention Center, landmark for every celebration. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. புக்கத்துறை பத்மஸ்ரீ ஸ்வர்ண மஹாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியையா திகட்டாத இன்பத்தையா? பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. தம்பி ராகவேந்திரர் பேசும்போது பட்டிமன்ற வரலாற்றிலேயே முதல் தடவை நான் இதெல்லாம் பார்க்குறேன். நாங்கள் என்ன பேச போறோன்றதையே அவர் தான் சொல்றார். அடுத்து இவர் பட்டியலிட்டு செய்வார், வர்ற வழிய ஜோசியம் பார்த்துருக்குறார். அடுத்து அவர் சொல்றார், நாங்கள் பணம் வேணான்னு சொல்லல, இந்த மிகுந்த செல்வம் தான் வேணான்றோம். அந்த மிகுந்த செல்வம்ன்றத அளவுகோல் என்ன? ஆமா, உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. மீரா மேடம் வந்து, ஐயோ ராகவேந்திரா நீங்க இவ்வளவு நல்லா பேசுனீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஐயோ மேடம் எனக்கு மிகுந்த செல்வம் வேணாம் மேடம், நீங்க ஒரு 25,000 ரூபா மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு தம்பி திருப்பி கொடுத்துட்டு போயிடுவார். சரி, இந்த 25,000ன்றது என்ன கணக்கு? இது என்றெல்லாம் சொல்றேன் சார். ஓகே சரி, ஒரு 20,000 வச்சுக்கோங்க. அடுத்து சொன்னாரு, பணம் வச்சிருக்கவனுக்கு பணம் அதை பத்தி தான் கஷ்டம் அப்படின்னு. இப்ப நம்மளுக்குலாம் கஷ்டன்றதே கிடையாது, ஏழை பாளையங்களுக்கு தான் ஏதாவது கஷ்டம் இருக்கு. ஏன்பா அப்படி கஷ்டம்னு வந்தா நான் BMW கார்ல உட்காந்து அழுதுகிறேன், ஓட்ட வண்டியில உட்காந்து நான் ஏன் அழுவேன்? அப்புறம் இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய உருட்டு. யாரு சொன்னா குடிசையில இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க? உங்களுக்கு யாராவது சொன்னாங்க? அவர் தான் சொல்றாரு. இது நம்மளா அடிச்சு விடுறது. குடிசையில இருக்கிறவன் குசுக்கடியில இருப்பான், இங்க இருப்பான், மேல ஆகாயம் தெரியும், இதோ மழை பெய்யுது, எங்க போவாங்க அவங்க? இந்த உருட்டை தான் நம்ம முதல்ல நிறுத்தணும். குடிசையில இருக்கிறவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்றது. சந்தோஷன்றது வெறும் பணத்தை வச்சு மட்டும் கிடையாதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து நான் ரொம்ப ஷாக்கான விஷயம், இந்த சைத்தான் ரூம். 1 பெட்ரூம் இருந்தா நமக்கான், 2வது பெட்ரூம் ஒய்ஃபு தான். ஏன்பா ஒய்ஃபுக்கு 1 பெட்ரூம்? பெட்ரூம் தானே இருக்கணும் அவங்க. ஏப்பா நீங்க கல்யாண மாலையில பேசும்போதாவது ஒய்ஃபுக்கு அதே பெட்ரூம் லாஜிக்கே புரியலையே எனக்கு. குழந்தைங்களுக்கு 2வது பெட்ரூம் சொன்னா கூட பரவாயில்ல, 3வது பெட்ரூம் கெஸ்ட்டுக்கான், 4வது பெட்ரூம் சைத்தானுக்கான். அப்ப ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் என்ன பண்ணுவாங்க? மேல மேல படுத்துப்பாங்களா? இது ரயில்வேல பெர்த் இருக்கும்ல, அது மாதிரி. அதானே, மாமனார் மாமியார்ல எங்க இருப்பாங்க? அப்பா மேல தோல்ல படுத்துக்கோப்பா, இங்க படுத்துப்பா, சைத்தான் ரூம்குள்ள போவாத. போற போக்குல ஒரு புக்கு பத்தி ஒன்று சொல்லிட்டு போனார். நல்ல வேளை நான் புத்தகம் படிக்கிறதுனால எனக்கு அந்த புத்தகம் பத்தி தெரியும். காட்ஃபாதர்னு ஒரு புக்ல, பிஹைண்ட் மேசிவ் வெல்த் தேர் இஸ் அ கிரைம். காட்ஃபாதர்னா நீங்க உடனே ஒரு புனித புத்தகம் நினைச்சுக்காதீங்க, அது ஒரு கொள்ளக்கார குடும்பத்தை பத்தியே ஒரு புத்தகம். அந்த சினிமாவே அந்த கதை தான். டான் கார்லான் அப்படின்னு அந்த குடும்பமே, அண்ணன் தம்பி எல்லாம் ட்ரக் மாஃபியாவை பத்தி. அந்த குடும்பம் பணம் சேர்த்தா என்ன எழுதுவாங்க அப்படின்ட்டு, பிஹைண்ட் எவ்ரி வெல்த் தேர் இஸ் அ மேசிவ் கிரைம் தான் எழுதுவாங்க. அதை கொண்டு வந்து கல்யாண மாலை பட்டிமன்றத்துல காட்ஃபாதர்ல இது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு உருட்டிட்டு போயிட்டு. அதுவும் செங்கல்பட்டுல மேடம் பேசும்போது நிறைய சொன்னாங்க. ஆனா அவங்க நிறைய சினிமா பார்ப்பாங்க போல. அவங்க சொல்றதெல்லாம் பாருங்க, இந்த சினிமால வர மாதிரி ரிச் வில்லன், புவர் ஹீரோ. எந்த படத்துலயும் திருப்பி காமிச்சிருக்காங்க உங்களுக்கு? ஹீரோ வந்து ரொம்ப பணக்காரராகவும் வில்லன் வந்து ரொம்ப ஏழையாகவும் கிடையவே கிடையாது.
நிறைய சினிமா பார்த்துட்டு என்னெல்லாம் சொன்னாங்க. அறக்கட்டளை எப்பா நீங்க நான் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கின்றது மனசாட்சி வச்சுதான் நீங்க சொல்லியிருக்கணும். அதைத்தான் நான் சொன்னேன். 10 பேருக்கு உதவி செஞ்சாலே மொட்டை கடைதாசி போடுவாங்களாம். 4200 குழந்தைங்க படிக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த மொட்டை கடைதாசியும் வரல. நன்றி கடிதாசி தான் வந்துருக்கு. ரெண்டாவது, அரசியல்வாதிகள் தொல்லை. அரசியல்வாதி தான் மேக்சிமம் ஹெல்ப் பண்றாங்க. அவங்க தொகுதியிலேருந்து இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டது. அதனால நல்ல விஷயம் செய்யும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவன் ஹெல்ப் பண்ணுவான்றது தான் இயற்கையின் நியதி. அதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், யூ ஆர் த ஆவரேஜ் ஆஃப் த 4 people சரௌண்டட் பை யூ அப்படின்னுவாங்க. உன்னை சுற்றி இருக்கிற 4 பேரோட ஆவரேஜ் தான். தயவு செஞ்சு உங்களை சுற்றி இருக்கிற 4 பேர் யாருன்னு பார்த்துக்கோங்க, எதிரணி தலைவர்களே. ஏன்னா அந்த 4 பேர் கொஞ்சம் ஆவரேஜா இருந்தாங்கன்னா இது மாதிரி உருட்டு கதைலாம் நிறைய சொல்லுவீங்க. இந்த லைன்ல 4 பேர்ல நானும் இருக்கேன். லாஸ்டா அந்த வரதா வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அது மாதிரி ஏங்க இந்த மிகுந்த செல்வர்கள் 5000 10,000 ஏக்கர் வைக்கிறவன் மழை பெஞ்சு 2வது மாடி வர வரைக்கும் அவன் என்னங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இறங்கி சாப்பிடும் போது சென்னையிலேயே அவன் எத்தனை வீடு வச்சிருப்பான். பட் இருந்தாலும் அந்த கதை நல்லா இருந்தது, விட்டுருவோம். ஒருத்தர் போய் ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, சார் 4 பேர் நான் பார்க்குற மாதிரி இருக்கணும் சார், என்னவா இருக்கணும் சார்? ஒன்னா பைத்தியக்காரனாலே பணக்காரனாருன்னு இருக்காரு. பைத்தியக்காரனா வந்து கஷ்டம், பணக்காரனா இருந்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம பேசுறது என்ன? மிகுந்த செல்வம். இந்த மாசம் சம்பளத்துக்கு அது கிடையாது. பணம் என்ன செய்யும் உங்களுக்கு? பணம் ஃப்ரீடம் கொடுக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு ஒரு வேர்டு இருக்கு, அது கொடுக்கும். ஃப்ரீடம் இருக்க இடத்துல தான் அமைதி இருக்கும், அமைதி இருக்க இடத்துல தான் மகிழ்ச்சி இருக்கும். நம்ம மாச சம்பளம் வாங்குற நம்மளை மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம், அடுத்த இஎம்ஐ எப்போ கட்ட போகிறோம்? குழந்தைங்களோட ஃபீஸு. நான் தான் சொல்கிறேன், ஒரு ஆவரேஜ் இந்தியன் ஃபேமிலி, நம்ம சவுத் இந்தியன் ஃபேமிலி 1 ஹாஸ்பிட்டலைசேஷன் அவே அப்படின்றாங்க. வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு முடியல அப்படின்னு நீங்கள் நல்ல இந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வரும்போது மிகப்பெரிய லோன், உங்கள் ஹவுசிங் லோனை விட ஒரு பெரிய லோன் வந்து நம்ம தலையில் விடும். அதனால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது இந்த மிகுந்த செல்வந்தர்களுக்கு, ஐயோ இது இந்த பைசா எங்கேருந்து வரப்போகுது, இதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. அப்போ நம்ம யாரை பற்றி கவலைப்படுறோம்? ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி புவர், அவங்கள பற்றி நம்ம பேசவே இல்லை. எக்ஸ்ட்ரீம்லி ரிச், அந்த அணிவை தான் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் அந்த நடுவர்க்கம்னு இருக்கு பாருங்க, மிடில் கிளாஸு, கீழேயும் போக முடியாது மேலேயும் போக முடியாது. நம்ம சுற்றி ஒரே கதை தான் சொல்லுவோம். இந்த பணக்காரனை பார்த்தா அவனை கொள்ளக்காரனை பார்க்குற மாதிரியே இருக்குது. உண்மையாகவே பணக்காரன் நல்ல ரிச் பீப்புள் கிட்ட நீங்கள் உங்களுக்கு பழகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா பழகி பாருங்க. அவங்க யாரும் வந்து உங்ககிட்ட நான் பார்த்தியா, நான் போட்டுருக்குற இந்த ஷர்ட் பார்த்தியா, 10,000 ஷூஸ் பார்த்தியா, இதே மேடையில் கேபி ராமசாமின்னு ஒருத்தர் வந்து பேசிட்டு போனார் கல்யாண மாலையில். தமிழ்நாட்டில் இருக்கும் டாப் 10 பணக்காரர்ல 7வது பட்டியலில் இருக்கார். கிட்டத்தட்ட $3 பில்லியன். அவர் ஒரு கதர் சட்டை தான், ஒரு பேண்ட்டு தான். நீங்கள் அதிகமாக பணம் இருப்பதனால ஒரே நாளில் நீங்கள் 4 பிரியாணி சாப்பிட முடியாது, 2 காரில் போக முடியாது, 10 வீட்டை தங்க முடியாது. அப்போ பணம் என்பது எப்படின்னா நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறோம். அது ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பணம் எல்லாருக்கிட்டையும் சேராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த க்ரோத் மைண்ட் செட்னு ஒன்று வேணும். அந்த க்ரோத் மைண்ட் செட் என்ன? யார் கை தூக்குறானோ. இங்கே பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா என்ன? 1 கோடி சம்பாதிக்கலாம். அந்த 1 கோடியிலேருந்து 5 கோடி போகும்போது ஒரு கிக்கு கிடைக்குது, 5 கோடி 10 கோடி ஆகும்போது ஒரு கிக்கு கிடைக்குது, ஒரு 100 கோடி, அதுக்கப்புறம் 1000 கோடி. அந்த 1000 கோடி போகும்போது அவங்களுக்கு அதை அவங்க பணமாக பார்க்கறது இல்லையே. அந்த 1000 கோடியை சார்ந்த எத்தனை குடும்பங்கள் இருக்கு, எத்தனை வாழ்வாதாரம், எவ்வளவு பேருக்கு வாழ்வாதாரம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். புக்கத்துறை பத்மஸ்ரீ ஸ்வர்ண மஹாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியையா திகட்டாத இன்பத்தையா? பட்டிமன்றம் தொடர்கிறது. 2வது சொன்னாங்க, பணக்காரன் வீட்டில் சொந்தக்காரன் வந்து எவனோ வருவானா வீட்டுக்குள்ள, நாங்கள் தான் சிசிடிவி வச்சிருக்கோமே. அவர் தானே சொன்னாரு, பாரிஸ் போய் அங்கேயும் நாங்கள் சிசிடிவி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. எவனும் உள்ள வர முடியாது. அதை விட நாய் வச்சிருக்கோமே. அதுவும் நீங்க ஈசிஆர் சைட்லாம் வந்தீங்கன்னா காத்து கூட உள்ள போகாத வீடெல்லாம் இருக்கு. எந்த சொந்தக்காரன் உள்ள நுழைய முடியும்? பணம் ஒரு ஃபேமிலியை யுனைட் பண்ணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில ஒரே ஒரு அண்ணன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாரு, கொடி கட்டி பறப்பாரு. அந்த ஒரு அண்ணனை சார்ந்தியோ அந்த தம்பியை சார்ந்தோ தான் அந்த என்டையர் ஃபேமிலி இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு தீபாவளிக்கு என் நண்பன், அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர் நடிகர் சூரி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், மதுரையில் ஒரு வீடு, 40 பேர் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்காங்க, 6 அண்ணன் தம்பிங்க சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் முதல் ஜெயிச்சவர் சூரி. அதுக்கப்புறம் அவங்கள அண்ணன் தம்பி எல்லாரும் ஹோட்டல் அதெல்லாம் ரன் பண்ணுறாங்க. அப்போது
எப்படி சொல்றீங்க ஃபேமிலியில அண்ணன் தம்பிகளாம் அடிச்சுப்பாங்க, குடும்பம் சேர்ந்து இருக்காது, இதெல்லாம் கட்டுக்கதை தானே. பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் வீட்டில் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஸோ பணம் ஸ்ட்ரென்தன்ஸ் ஃபேமிலி. மணி எனேபிள்ஸ் பர்பஸ் அப்படின்றாங்க. எனக்கு பணம் சந்தோஷம் கொடுக்குமான்னு தெரியாது, ஆனால் பணம் என் மூலமாக ஒரு டூலாக போகும்போது பல பேருக்கு அது சந்தோஷம் கொடுக்குன்றாங்க. அண்ட் அதுதான் சார். அப்போது அந்த பணம் யார்கிட்ட வருதுன்றது பாருங்க. நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாம் கிரிமினல் அஃபென்ஸாக கொடுக்குறோம். இப்போ நம்ம போய் நம்ம குழந்தைங்களை வாழ்த்து சொல்கிறோங்க, நல்ல படி, நல்ல வேலைக்கு போ. இது வாழ்த்து கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட சாபம் மாரி. ஏன்னா ஒரு ஆவரேஜ் லைஃப்பை லீட் பண்ண சொல்கிறோம். நம்ம குழந்தைய படித்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ ஹர்ஷத் மேத்தா மாரி ஆகு, தாவூத் இப்ராஹிம் மாரி ஆகு, இல்லை நிரவ் மோடி மாரி ஆகு, இல்லை விஜய் மல்லையா மாரி ஆகுன்னு சொல்ல மாட்டோம். நீ ஒரு நாராயணமூர்த்தி மாரி ஆகு. தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காரு ஷிவ் நாடார், த லார்ஜஸ்ட் philanthropic donation. 1 கோடி இல்லை, 2 கோடி இல்லை, ஒரு செக்ல 2300 கோடி டொனேஷன் கொடுத்துட்டு போயிருக்கான் ஒரு மனுஷன். அந்த ஆள் இப்போ இருக்காருல்ல, இங்கே தானே இருக்காரு அவரு. அப்போ அந்த பணம் யாருக்கிட்ட வரும் அப்படின்னா, அதை ஒரு கருவியா எடுத்து யாருக்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ, ஒரு சேரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்களா, அவங்களுக்கு தான் பணம். இப்ப மறைந்தாரு ரத்தன் டாட்டா, அவரோட உயில் என்னங்க இருக்கு? யாருக்கு எழுதி வச்சிருக்காரு அந்த உயில? மெஜாரிட்டி ஆஃப் த மணி ட்ரஸ்ட்டுக்கு எழுதியிருக்காரு. அவருடைய டாட்டா ட்ரஸ்ட்டுக்கு எழுதியிருக்காரு. சொந்த பந்தங்களுக்கு கொஞ்சம் பைசா, அவரோட நாய்க்கு பைசா. அப்போ பணம் சம்பாதிப்பது அப்படின்றது ஒரு கடமைன்னு தான் பார்ப்போம். நிறைவா ஒரே ஒரு கருத்து சொல்லி முடிச்சுக்கலாம். ஹெவனுக்கு போகும்போது, நம்மலாம் இறந்து ஹெவனுக்கோ ஹெல்லுக்கோ போகும்போது, அங்கே சொர்க்க வாசலில் செயின்ட் பீட்டர்னு ஒருத்தர் இருப்பாராம். அவர் தான் கேட்பாராம், தம்பி உன்னோட லிஸ்ட்டு பார்த்து நீ சொர்க்கத்துக்கு போகணும், நீ நரகத்துக்கு போகணும் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் நல்ல ஒரு செங்கல்பட்டு ஒருத்தர் போனவரை சொர்க்கத்துக்குள்ள விடுறாரு. இங்கிருந்து போனால் அதுக்கு போயிடுவாங்க. ஆமாம், சொர்க்கம். இது கூடயா நம்மளும் ஏதாவது உருட்டணும் இல்லை. அப்போ அவர் உள்ளே போனோன்னா அவர்கிட்ட இந்த செயின்ட் பீட்டர்கிட்ட பார்த்து அவர் கேட்டிருக்காரு, சார் உலகத்திலேயே பெரிய பணக்காரர்னா நீங்கள் யாரை காமிப்பீங்க இதில் அப்படின்னு. அப்போ அவர் ஒருத்தரை காமிச்சிருக்காரு. நம்மளுக்கு தூக்கி வாரி போடுச்சு செங்கல்பட்டுல இருந்தவர். சார் இவர் எங்கள் கோயிலுக்கு வெளியில் பொட்டிக்கடை வச்சிருந்தாரு, நீங்கள் அவரை போய் உலகத்திலேயே பெரிய செல்வந்தர்ன்றீங்க அப்படின்னாரு. சென்ட் பீட்டர் சொன்னாராம், உலகத்திலேயே தலை சிறந்த செல்வந்தராக இருந்திருக்க வேண்டிய ஆள் அவர் தான். கடைசி வரைக்கும் அந்த செல்வத்தை அவர் உணராமையே கடைசி வரைக்கும் பொட்டிக்கடை வச்சே செத்து போய் இங்கே மேலே வந்திருக்கான் அந்த ஆள் அப்படின்றாரு. அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, முழுசாக வளராத ஆலமரத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. முழுசாக வளராத யானையோ புலியோ சிங்கத்தையும் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஆனால் முழுசாக வளராத மனிதர்களை நம்ம எத்தனோ இடத்துல பார்த்துட்டே இருப்போம். வளருதுன்னா நான் இப்படி சொல்லலை, நம்மளுடைய ட்ரூ பொட்டென்ஷியலை தெரியாமல் கடைசி வரைக்கும் ஒரு சுமார் மூஞ்சி குமார் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு, பணம் புளிக்கும், பணம் நல்லதில்லை, அதனால் பணம் நல்லது, நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்லவங்க கையில் அந்த பணம் இருக்கும்போது அது பல பேருக்கு நல்லது விஷயம் நடக்குன்றது கூறி, மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது திகட்டாத இன்பத்தையே அப்படின்ட்டு நீங்கள் திருப்பி சொல்வீங்கன்ற நம்பிக்கையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த ஒரு உரை பட்டிமன்றங்களில் வர்றது ஆச்சரியமானது. இந்த மாவட்டம் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிற மாவட்டம். அது ஒவ்வொன்றும் பணம் யாது, வாழ்க்கை தரம் மேலே வருகிறது, குடும்பங்கள் மாறுகின்றன, அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது, அத்தனையும் இங்கிருந்து தானே போகுது. இப்போ இங்கே வந்துக்கிட்டு பணம் தேவையில்லைன்னு எப்படி பேசுகிறீங்க? சில பெரிய மனிதர்களை பற்றியெல்லாம் அவர் பெயர் சொன்னார். அவர் எவ்வளவு தொகை கொடுத்துருக்கிறார், இவர் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் ரொம்ப நல்ல செய்திகள். அது பணம் என்பது ஒரு ஆற்றல், அது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஒரு நடிகர் அப்படி மேலே வந்த பிறகு சாதாரண நிலையில் இருந்த குடும்பத்தை அப்படியே அரவணைச்சு 40 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா 3வது ரூமே சைத்தான் ரூம்னு சொன்னா 40 பேர் இருக்கிறது எத்தனை பெரிய வீடியா. ஜாயிண்ட் ஃபேமிலியை கூட எனக்கு தெரிய வடநாட்டில் இருக்கிற பல சமூகங்கள் இன்னமும் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், குஜராத்தில் இருந்து வர்ற பல பேர் இருக்கிறாங்க. அவர்கள் வணிகத்தில் வளர்வதற்கு காரணம் அப்படி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறது தான். வணிகத்தில் வளர்ந்ததால் தான் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறாங்க. ரெண்டுமே இதுக்கு அது உதவி. அப்படின்னா இவ்வளவு உயரங்களை தொட்ட குடும்பங்களை பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். இப்போ 4 பேர் பேசியாச்சு, நிறைவாக 2 பேர் பேசணும். கவிதா ஜவஹர் அவர்கள் தலைவலியே என்று சொல்ல வருகிறார். மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியை கலகலப்போடும் கருத்து செறிவோடும் பதிலளிக்க வருகிறார் திருமதி கவிதா ஜவஹர். அடுத்த வாரம்
ராகவேந்திரன் ஒரு கல்யாணமாகாத ஒரு சின்ன இளைஞர். அவருக்கு ஒரு பொன்மொழி அவர் படிச்சிருக்கிறார், நல்லா இருக்கு. நம்ம தேவைக்கு அதிகமாக ஒரு ரூம் இருந்தால் கூட அது சைத்தான்களோடது, அதான் தேவைக்கு அதிகமாக எது இருந்தாலும் அது நல்லது இல்லை அப்படின்னு ஒரு பொன்மொழி சொன்னால் அதை அனுபவிக்கணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இல்லை அப்படியே விட்டுறணும். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா?